அனைவருக்கும் வணக்கம். வெப்பூர் நியூஸ் 24x நியூஸோட இந்த ஸ்பெஷல் செய்தி தொகுப்புக்கு உங்களை வரவேற்கிறேன். ஒரே நாள்ல அடுத்தடுத்து 25 மிக முக்கியமான அறிவிப்புகளை தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க. நியூஸ்ல அங்கங்க சிதறி வந்த இந்த தகவல்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு சுருக்கமாவும் தெளிவாவும் புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த தொகுப்பை நாங்க ரெடி பண்ணியிருக்கோம். சரி வாங்க, இந்த அறிவிப்புகள் நம்ம அன்றாட வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரப்போகுதுன்னு விரிவா பார்க்கலாம். இந்த 25 அறிவிப்புகளையும் ஈஸியா புரிஞ்சுக்க 4 முக்கிய பிரிவுகளை இதை பிரிச்சிருக்கோம். நிர்வாகம் மற்றும் அரசு விவகாரங்கள், பொது பயன்பாடுகள் மற்றும் போக்குவரத்து, கல்வி மற்றும் இளைஞர் நலன், அப்புறம் சுகாதாரம் மற்றும் சமூக திட்டங்கள். இந்த ஆர்டர்ல தான் நாம ஒவ்வொன்றா பார்க்க போறோம். முதல்ல நிர்வாகம் மற்றும் அரசு விவகாரங்கள். சரி, நேரடியா விஷயத்துக்கு போயிடுவோம். இதுல ஊழலுக்கு எதிரான ஒரு மாசான அறிவிப்பு இருக்கு. நம்புங்க, 1 லட்சம் ரூபாய். ஆமாங்க, அரசு ஊழியர்கள் யாராவது உங்ககிட்ட 1000 ரூபாய் லஞ்சம் கேட்டா கூட அது ஆதாரத்தோட நீங்க நிரூபிச்சா உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் சன்மானமா கிடைக்கும்னு முதலமைச்சர் அதிரடியா அறிவிச்சிருக்காரு. இதுக்காக 18042515 அப்படிங்கிற 24 மணி நேர டோல் ஃப்ரீ நம்பரையும் கொடுத்திருக்காங்க. லஞ்சத்தை ஒழிக்க இது உண்மையிலே ஒரு சூப்பரான ஸ்டெப் இல்லையா? அதே மாதிரி அரசு துறையில ஒரே நேரத்துல பல அதிரடி மாற்றங்கள் நடந்திருக்கு. மே 21ஆம் தேதி தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் நடக்கப் போகுது. ஏன்னா இன்னும் 22 துறைகளுக்கு அமைச்சர்கள் நியமிக்கப்பட வேண்டியிருக்கு. அடுத்ததா முதலமைச்சரின் 4 முதன்மைச் செயலாளர்களான செந்தில்குமார், லக்ஷ்மி பிரியா, அண்ணாதுரை மற்றும் விஷ்ணு இவங்களுக்கு பல்வேறு அரசு துறைகள் முழுமையா பிரிச்சு கொடுக்கப்பட்டிருக்கு. ரேஷன் கடைகள்ல இனிமேல் இடையில மோசடி நடக்காம இருக்க 2 பக்கமும் அளவு தெரிகிற மாதிரி டிஸ்பிளே தராசுகளை கட்டாயம் பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. எம்எல்ஏக்கள் திடீர் விசிட் அடிப்பாங்கன்னு எச்சரிச்சிருக்காங்க. லாஸ்டா கோயில்கள்ல இருக்கிற தங்கத்தை பணமாக்க மத்திய அரசு பிளான் பண்றதா செய்திகள் வெறும் வதந்திதான்னு மத்திய நிதி அமைச்சகம் கிளியரா சொல்லிட்டாங்க. ரெண்டாவதா பொது பயன்பாடுகள் மற்றும் போக்குவரத்து. நம்ம டெய்லி லைஃபை நேரடியா பாதிக்கக்கூடிய விஷயங்களை இப்போ பார்க்கலாம். கொஞ்சம் சங்கடமான விஷயம்தான். பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல் டீசல் விலையை ஏத்தியிருக்காங்க. சென்னையில பெட்ரோல் விலை 82 காசுகள் ஏறி 101 ரூபா 49 காசுகளுக்கும், டீசல் 86 காசுகள் ஏறி 93 ரூபா 61 காசுகளுக்கும் சேல்ஸ் ஆகுது. இது ஒரு பக்கம் இருக்க, மின்வாரியம் பெரிய கடன்ல இருக்கிறதால ஜூலை மாசம் கரண்ட் பில் உயர வாய்ப்பு இருக்கு. இதுக்காக இணையதளம் மூலமா 15 நாட்களுக்கு பொதுமக்கள் கிட்ட கருத்து கேட்கும் பணியும் தொடங்கியிருக்கு. ஆனா இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, கரண்ட் பில் கட்ட இனி டென்ஷனே வேண்டாம். இபி ஆட்டோபேன்னு ஒரு புது வசதியை அறிமுகப்படுத்திருக்காங்க. ஜஸ்ட் அவங்க வெப்சைட்டுக்கு போங்க, இபி ஆட்டோபேவை செலக்ட் பண்ணுங்க, உங்க மொபைல் நம்பர், கனெக்ஷன் டீடைல்ஸ் கொடுத்து பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணிடுங்க. அவ்வளவுதான். மீட்டர் ரீடிங் எடுத்த 10வது நாள் தானாவே பில் பேமெண்ட் ஆயிடும். இனிமே வரிசையில நிக்கவோ அபராதம் கட்டவோ அவசியமே இருக்காது. பஸ்ல டிராவல் பண்றவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான அப்டேட். பஸ் டிரைவர்கள் டியூட்டில இருக்கும்போது மொபைல் போனை சட்டைப்பையில வைக்கவோ யூஸ் பண்ணவோ கராரா தடை விதிச்சிருக்காங்க. நம்ம பாதுகாப்புக்கு இது ரொம்பவே அவசியம் இல்லையா? ரயில்வே நியூஸ் பாத்தீங்கன்னா 993 கோடி ரூபாய் செலவுல அரக்கோணம் செங்கல்பட்டு டபுள் லைன் ப்ராஜெக்ட்டுக்கு அப்ரூவல் கிடைச்சிருக்கு. அதே சமயம் மெயின்டெனன்ஸ் ஒர்க் நடக்கிறதால செங்கல்பட்டு போற சில லோக்கல் ரயில்கள் தற்காலிகமா கேன்சல் ஆயிருக்கு. இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இது ஒரு சின்ன ரிமைண்டர். உங்க ஆதார் கார்டுல பேரு, அட்ரஸ், பிறந்த தேதியெல்லாம் ஃப்ரீயா அப்டேட் பண்றதுக்கான டைம் அடுத்த வருஷம், அதாவது 2027 ஜூன் 14 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. மை ஆதார் போர்ட்டல்ல நீங்களே 1 ரூபாய் கூட செலவில்லாம இதை ஈஸியா பண்ணிக்கலாம். வெளியே போய் காசு கொடுத்து பண்ணாதீங்க. மூணாவதா கல்வி மற்றும் இளைஞர் நலன். ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வேலை தேடுற இளைஞர்களுக்கும் சில சூப்பரான செய்திகள் வந்திருக்கு. வேலை தேடுற பட்டதாரி இளைஞர்களுக்கு மாசம் 4000 ரூபாயும், டிப்ளமோ இல்லைன்னா +2 முடிச்ச தகுதியானவங்களுக்கு மாசம் 2500 ரூபாயும் உதவித்தொகை கொடுக்கற திட்டத்தை உடனே செயல்படுத்துங்கன்னு முதலமைச்சர் அதிரடியா ஆர்டர் போட்டிருக்காரு. எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ற பல பேருக்கு இது ஒரு பெரிய ரிலீஃபா இருக்கும்ல. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான அப்டேட்ஸ் இதுதான். லீவு முடிஞ்ச 4th முதல் 12th வகுப்பு மாணவர்களுக்கு ஜூன் 1ஆம் தேதியும், 1 முதல் 3rd வகுப்பு மாணவர்களுக்கு புது சிலபஸோட ஜூன் 4ஆம் தேதியும் ஸ்கூல்ஸ் ரீஓபன் ஆகுது. 75 அரசு பள்ளிகளோட உள்கட்டமைப்பை மாத்த நபார்ட் மூலமா 80 கோடி ரூபாய் ஃபண்ட் ஒதுக்கியிருக்காங்க. 10th வகுப்பு மாணவர்களுக்கான முதலமைச்சர் திறன் தேடுதல் தேர்வு ரிசல்ட் வந்தாச்சு. இதுல 1000 மாணவர்கள் ஸ்காலர்ஷிப்காக செலக்ட் ஆயிருக்காங்க. +2 எக்ஸாம்ல ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கட்டாயம் ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்கணும்னு ஸ்கூல்ஸ்க்கு ஸ்ட்ரிக்ட் சொல்லிட்டாங்க. உயர்கல்விக்கு அப்ளை பண்றவங்க குறிப்பா இந்த தேதிகளை மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. 11, 12ஆம் வகுப்புகள்ல ஃபெயில் ஆனவங்க சப்ளிமெண்டரி எக்ஸாம்க்கு அப்ளை பண்ண மே 30 தான் லாஸ்ட் டேட். எம்ஜிஆர் ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்ல சேர ஜூன் 2க்குள்ளயும், டாக்டர் அம்பேத்கர் லா காலேஜ்ல 5 இயர்ஸ் LLBக்கு ஜூன் 5க்குள்ளயும் ஆன்லைன்ல அப்ளை பண்ணிடணும். மிஸ் பண்ணிடாதுங்க. 4வதா சுகாதாரம் மற்றும் சமூக திட்டங்கள். நம்ம தொகுப்போட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இதுல மக்களுக்கான முக்கியமான சில நலத்திட்டங்களை பத்தி பார்க்கலாம்.
அம்மா உணவகங்கள்ல சாப்பாடு அவ்வளோ டேஸ்டா இல்லைன்னு வந்த புகார்களை தொடர்ந்து தரத்தையும் சுவையும் உடனே கூட்டணும்னு அதுக்கான செலவை உள்ளாட்சி அமைப்புகளோட நிதியிலிருந்தே பண்ணிக்கலாம்னு உத்தரவு வந்திருக்கு. அடுத்ததா அப்பா அம்மாவை இழந்த குழந்தைங்களுக்கு மாசம் 2000 ரூபாய் கொடுக்குற அன்பு கரங்கள் திட்ட நிதியை உடனே ரிலீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இது ரொம்பவே மனசுக்கு நிறைவான ஒரு விஷயம். அறநிலையத்துறை கோயில்களில் வேலை செய்யற நிரந்தர பணியாளர்களுக்கான அகவிலைப்படியை 58% 60% உயர்த்தியிருக்காங்க. அப்புறம் பக்ரீத் பண்டிகை வர 28ஆம் தேதி கொண்டாடப்படும்னு அரசு தலைமை ஹாஜி அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காரு. இதே ரொம்ப முக்கியமான ஒரு அலர்ட். ஆன்லைன்ல ஈஸியா தூக்க மாத்திரைகள், பெயின் கில்லர்ஸ் கிடைக்கிறதால பசங்க அதுக்கு அடிமையாகிறாங்கன்னு சொல்லி ஆன்லைன் மருந்து விற்பனையை கண்டிச்சு மே 20ஆம் தேதி தமிழ்நாடு முழுக்க மெடிக்கல் ஷாப் ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா நீங்க பேனிக் ஆக வேண்டாம். அவசர தேவைக்கான எமர்ஜென்சி நம்பர்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகும். சோ 25 அறிவிப்புகளையும் நம்ம தெளிவா பார்த்துட்டோம். லஞ்சத்தை ஒழிக்க 1 லட்ச ரூபாய் சன்மானத்துல ஆரம்பிச்சு வேலை தேடுற இளைஞர்களுக்கான உதவித்தொகை, பாதுகாப்பான போக்குவரத்துன்னு நிறைய விஷயங்களை இதுல கவர் பண்ணிருக்காங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த 25 திட்டங்கள்ல உங்களோட அன்றாட வாழ்க்கையில எது மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்னு நீங்க நினைக்கிறீங்க? அரசு கொண்டு வர இது மாதிரியான திட்டங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதை சரியா பயன்படுத்திக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. வெப்பூர் நியூஸ் 24x நியூஸ் வழங்கின இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான தொகுப்புல உங்களை சந்திக்கிறேன். வரட்டா?